தென் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 48 மணி நேரத்தில் புயலாகவும் மாற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சேனாதிபதியிடம் கேட்கலாம். சேனாதிபதி, வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு என்ன? தற்போதைய நிலைக்கு புயல் எப்போது புயலாக மாற வாய்ப்பிருக்கிறது? தற்போது காற்றழுத்த மண்டலமாக இருக்கிறதா அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கா? தேவப்பிரியன், தென் வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் புயலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே சமயத்தில் இது கோடை காலமாக இருக்கிறது. வெயிலின் வெப்பம் காரணமாக குறைந்த அளவு காற்றழுத்தம் கூட புயல் போன்ற தோற்றத்தை தரலாம் என்றும் கருதப்படுகிறது. நான் இப்போது பட்டினப்பாக்கத்தில் உள்ள கடற்கரையில் இருக்கிறேன். இந்த மெரினா கடலானது சற்று கடல் சீற்றத்துடன் இருப்பதாகவே எனக்கு தெரிகிறது. இங்குள்ள மீனவர்களிடம் இது பற்றி கேட்கலாம். அவர்களின் பாரம்பரிய கணிப்பு முறையின்படி கோடை காலத்தில் புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது இந்த கடல் இன்று சீற்றத்துடன் தான் இருக்கிறதா, அல்லது இது வழக்கமான கடல் அலைதானா என்பது பற்றி கேட்கலாம் தேவப்பிரியன். ஆனால் இன்னைக்கு கடல் எப்படி சீற்றமாக இருக்கா இல்லை வழக்கமான அலைதானே? அது சீற்றமாக 2 நாளாகவே இருக்குது. சீற்றமாக புயல் காரணமாக தான் இது 2 நாளாக கடல் அலையும் ஒசுந்து அடிக்குது. சீற்றமாகவே இருக்குது இந்த 2 நாள். இங்கே தமிழகத்தில் புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கோடை காலத்தில் புயல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கத்து. இப்போ உங்களுக்கு இந்த கடலை பார்த்தா எப்படி புயல் வரும்னு தெரியுதா? என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு தோராயமாக இப்போ புயல் சின்ன அறிக்கை விட்டுருக்குது. 26லேருந்து 29 வரைக்கும் சொல்லியிருக்குது வானிலை புயல் உருவாக்கிருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த சீற்றமும் அதுமாரி தான், கடல் சீற்றமும் அதே போல இருக்குது இப்போது. ஆனால் கோடை காலத்துலலாம் புயலே வராதுன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? கோடை காலத்தில் இந்த சித்திரை புயல் அது 84 தொடக்கம். சித்திரை புயல்ன்றது ரொம்ப துயரமான 84 அடிச்சுது அந்த புயல், சித்திரை புயல். இப்போவும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் 79 அடிச்சிருக்குது சித்திரை புயல். சித்திரை புயல்னு சொல்கிறீங்களா? அது எந்த மாதிரியான பாதிப்பை உருவாக்கும்? மீன் பிடிக்கிற போகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, இல்லை வெளியில் கரையில் இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்? யாருக்குமே கஷ்டம் கொடுக்கும். என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் அதில்? பாதிப்பு வீடுங்க உழுவுற பாதிப்பும் இருக்கும். மீனவருங்க போட்டு கவுந்து தண்ணியில் உழுவுற பாதிப்பு இருக்கும். ரொம்ப சீற்றமான பாதிப்பெல்லாம் நம்ம வீட்டுங்கள்லேயே கூட நடக்கும். ஊரை விட்டு கூட நாங்கள் ஓடி இருக்கிறோம். அந்த 84 புயலில் மக்கள்லாம் ஓடி இருக்கிறோம். நாங்கள் 84 புயலில் தண்ணி வந்து ஏறி ஊர் உள்ள ஏறி ஜனங்க ரோட்டு வழியாக ஓடக்கூட ஆரம்பிச்சுக்கிறோம். நீங்கள் சித்திரை புயல் சொல்கிறீங்க, இவ்வளோ ஆபத்தாக இருக்குன்ட்டு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அந்த சித்திரை புயல் பற்றிலாம் கேள்விப்பட்டதில்லை. இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதில்லையே. பாதிப்பு ஏற்பட்டு அதான் அவ்வளோ பாதிப்பு ஏற்படல. அந்த புயல் காரணம் 84 தான் பயங்கரமாக அடிச்சுது. அதுலேருந்து அவ்வளோ அந்த சித்திரை புயல்ன்றது இப்போ ரொம்ப கம்மி தான். தேவப்பிரியன், சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த புயலை மீனவர்கள் மிகவும் ஆபத்தான புயலாக கருதுகிறார்கள். இந்த சுனாமி வந்ததுக்கு பிறகான நாட்களில் பாரம்பரிய ரீதியிலான தங்களது கணிப்பு முறை பல நேரங்களில் தவறிவிட்டதாக கருதும் இவர்கள் இந்த முறை கடலின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் இத்தனை வருடங்களாக தவறிப்போன சித்திரை புயலுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இருப்பதாகவும் கருதுகிறார்கள். தேவப்பிரியன், சேனாதிபதி அவருடைய அனுபவத்தில், அந்த அருகில் இருக்கக்கூடிய மீனவருடைய அனுபவத்தில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. சித்திரை புயல் அப்படின்னு அவங்க புதுசாக ஒரு வார்த்தையை சூட்டியிருக்காங்க. 1984 அது மீண்டும் இதே போன்ற ஒரு புயல் வந்தது அப்படின்னு அவருடைய நினைவு பகிர்ந்துக்கிட்டாரு. மழை எந்த அளவுக்கு கொடுக்கும், அவருடைய அனுபவத்தில் அவர் என்ன கருத்து சொல்கிறாரு? மழை பொழிவு இந்த கடுமையான சென்னையில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது, போதிய அளவுக்கு மழை கிடைக்குமா? அதை பற்றி அவர்கிட்ட கேட்க முடியுமா? ஓகே தேவப்பிரியன், இந்த மீனவரிடம் இப்போ தொடர்ந்து பேசலாம். ஆனால் இப்போ இந்த புயல் வருது இல்லை, அந்த புயல் வர்றதுனால பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. மழைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? சித்திரை புயல்ன்றது மழையும் அது கூட அதிகமாகவும் பெய்யக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்த்துருக்குறோம். மழையும் விட்டு விட்டு அதிகமாகவும் பேஞ்சிருக்குது சித்திரை புயலில். அது கூட வாய்ப்பு இப்போ இருக்கிற வானிலை சூழ்நிலையில் வானம் ஒரு 2 நாளில் வானம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அந்த வானத்தை பார்த்தோம் நாங்களும் மீனவரும் அச்சுதலை பட்டுன்னு தான் இருக்கிறோம். அதேமாரியா மழையும் காற்றும் அடிக்கின்ற ஒரு நம்பிக்கையே இருக்குது. இந்த வருஷம் வானத்தோடைய சூழ்நிலை அப்படி இருக்குது.
மழை மப்பு வைக்கிற மாதிரியா விற்குது, மழை பெய்ய மாதிரியா நாங்களும் நினைக்கிறோம். அந்த மழை பெய்யல. சென்னையில் ஒரே வெயிலாக இருக்குது, தண்ணி வறட்சியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மழை ஏதாவது பெய்ய வாய்ப்பு இருக்குது? அந்த புயல் அந்த மழையை கொண்டு வருமா? கொண்டு வரணும் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருமே மழை பெஞ்சா நல்ல மாதிரியா இருப்போன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கும் நம்ம வாழ்கிறோம். வெயில் சீற்றமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, சொல்ல முடியல. அதனால் நம்பிக்கையா பெய்யன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சித்திரை புயல் அடிச்சதுன்னு சொன்னால் மழை சேர்ந்து பெய்யும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன் நான். தேவப்பிரியன் அவருடைய அனுபவத்திலிருந்து சித்திரை புயலானது மழையை கொண்டு வரும் என நம்புகிறார். அதுபோலவே மீனவர்கள் தங்களுடைய பாரம்பரிய முறையிலான கணிப்பு முறையின்படி இந்த சித்திரை புயல் வருவதன் மூலமாக சித்திரை புயலுக்கு பிறகான நாட்களில் மீனவர்களுக்கு அதிக அளவிலான மீன்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். தேவப்பிரியன், பாரம்பரிய கணிப்பு முறைப்படி மீனவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற விவரத்தை களத்திலிருந்து கொடுத்தீங்க சேனாதிபதி. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.